கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இது எப்போ அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, அவரை குறித்து நம்ம அதிகமாக அறிந்திருந்தால் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்திருந்தால் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். பவுல் சொல்லும்போது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இன்னார் என்று ஆண்டவரை அறிந்திருக்கும் போது தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மாற்ற வல்லவர், நமக்கு சாதகமாக அந்த சூழ்நிலையை திருப்ப வல்லவர் என்று சொல்லி நாம் விசுவாசித்து சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இதை எப்படி சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை வருது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஏன்னா அந்த சந்தோஷத்தை நம்ம ஆவிக்குரிய கண்களில் பார்த்துடணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவர் பார்த்துட்டார். அவருக்கு முன்பதாக பிதாவின் சித்தம் நிறைவேறி முடிந்த பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் ராஜ்யத்தில் இருக்குன்னு அவர் பார்த்ததுனால தான், அவர் உணர்ந்ததுனால தான், ஆவிக்குரிய கண்கள் அதை அறிந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு வந்த சிலுவை சாதாரணமான சிலுவை அல்ல. அவருக்கு வந்த வேதனைகள் சாதாரணமானது அல்ல. அவர் அனுபவித்ததில் ஒரு சின்ன ஒரு துளி தான் நமக்கு ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார். புரியுதுங்களா? சின்ன ஒரு துளி. அவர் அனுபவித்தது கடல் அளவாக இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும், அவ்வளோதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கே நம்மளால் தாங்க முடியல. ஆனால் அது எப்படி அந்த பாடுகள் வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் தனக்கு முன்பதாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டாரு. அதை பார்த்ததுனால தான், அது எப்படி இருக்கும்னு அறிந்ததுனால தான் அவர் மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு அதை பொறுமையாய் சகித்தார். அதே போல நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை குறித்தும் சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம உணர்வு நமக்குள்ளார் இருக்கணும். அவர் சொல்றபடியே இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நிச்சயமாகவே நமக்கு ராஜ்யத்துல ஒரு பெரிய ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்க. அல்லது உலகத்திலேயே சில மகிமைகளை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். ஆனா அதற்கு முன்பதாக கடந்து வருகிற சில சூழ்நிலைகள் வித்தியாசமானதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில முள்ளுகளின் வழியாக நம்ம கடந்து வர வேண்டிதான் இருக்கும். ஏன்னா அதற்கு பிறகு அந்த முள்ளுகள் பாதை முடிஞ்சிருச்சுன்னா வயல்வெளியின் பாதை காத்திருக்குது. வனாந்திரம் முடிஞ்சிருச்சுனாலே வயல்வெளி தான். அந்த வயல்வெளி ஆரம்பிச்சிருச்சுன்னா மறுபடியும் வனாந்திரம் கடந்து வர போகிறது கிடையாது. ஆகாருக்கு அங்கே நீரூற்று உண்டான உடனே மறுபடியும் அவள் அந்த வனாந்திரத்தை நோக்கி போகவே கிடையாது. அந்த நீரூற்று அவளுக்கு வாழ்க்கையில் வற்றாத நீரூற்றாக இருந்துச்சு. அன்னைக்கு அது தண்ணி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசின காரியங்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவளையும் அவங்களுடைய பிள்ளையும் ஒரு பெரிய ஜாதியாகவே தேவன் மாற்றுகிறார். அதற்கு பிறகு அவங்களுக்கு வனாந்திர வாழ்க்கை நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒன்ஸ் நம்ம அதை கடந்து வந்துட்டோம்னா, ஆண்டவர் நமக்குள்ளார இருந்து நம்மை குறித்த காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் நம்ம சில சிலுவைகளை சகித்து கொண்டோம் என்றால் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்பதாக நம்ம இப்படி சகித்து விட்டால் நமக்கு சில காரியங்கள் இருக்குன்ற உணர்வு கடந்து வரும். எத்தனை வேதனைகள் அனுபவித்தாலும் முடிவில் தேவன் அதனுடைய மகிமையை காண செய்வார். நாம் எதிர்பார்த்துக்கிற காரியத்துக்குரிய ஒரு நல்ல முடிவை தேவன் கொடுக்க போகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் நம்ம சந்தோஷமா இருக்க பழகி கொண்டோம் என்றால், மறுபடியும் சொல்றேன், அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவா இருக்கும். அதனாலதான் 2 முறை இங்க மறுபடியும் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். புரியுதுங்களா? அப்ப கர்த்தருக்குள்ளார சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா வெளியில போராட்டங்கள் இருக்கும், குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், சமுதாயத்தின் மூலமாக எத்தனையோ சில பாடுகளின் வழியா நம்ம கடந்து வர வேண்டியிருக்கும். ஆனாலும் கர்த்தருக்குள்ளார நான் செய்ய நினைத்து தடைப்படாது என்று சொன்ன தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாரு. அவரால் முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று கேட்டவர் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சகலத்தையும் காலங்களில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இப்படியெல்லாம் நம்ம நினைத்து 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 நம்ம
அந்த வழிகளை கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போது அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துவிடக்கூடாதபடிக்கு, ஏன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்குது. சத்துரு அந்த சந்தோஷத்தை தான் திருட பார்ப்பான். எப்படியாவது டிப்ரெஷனுக்குள்ளார கொண்டு போகணும், இந்த சந்தோஷம் இவங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடாது, இவங்க விசுவாசத்திலேருந்து இவங்களை தளர்ந்து போக வைக்கணும், அவ்விசுவாசத்தை கொடுக்கணும், இந்த சூழ்நிலையை பார்த்தா அவங்க சோர்ந்து போகணும். இதெல்லாம் அவனுடைய வேலை. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் தூசியை உதறி விட்டு எழும்புவது போல எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருக்குள்ளார சந்தோஷமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லி யோபு 42:2 எவ்வளோ அழகாக அந்த வார்த்தை வருது. தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்வது போல நாமும் சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா அந்த சந்தோஷமாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இருக்க நம்ம தெளிவாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சத்ருவினுடைய சூழ்ச்சிகள் பயங்கரமாக இருக்கும், தந்திரங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நமக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சந்தோஷத்தின் பாதையில் நம்மை நடத்துவார். அவருக்குள்ளார இருக்கிற அநேக காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக நமக்குள்ளார ஒரு விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும். நாமும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது நிச்சயமாகவே ஆவிக்குரிய ஜீவித்தில் அது நமக்கு ஒரு பெரிய பலனாக தேவன் நம்மை அந்த பலத்தின் பாதையிலேயே நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.